ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டிஎன் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 8072147276. நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் நம்ம எல்லாரும் சாட் ஜிபிடியை என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்போம்? வயிறு வலிக்கு என்ன மருத்துவம் பார்த்துக்கிறது, தலைவலி வந்தால் என்ன எடுத்து சாப்பிட்றது, அப்புறம் அந்த ஏதாவது இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கொஸ்டின்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் சீக்கிரமாக வந்துட்டு உள்ள இன்டர்வியூ செலக்ட் ஆகி உள்ளே போயிடலாம், இல்லை அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு நம்பர் என்ன, ஐடி என்ன, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கே அந்த பொண்ணோட ஐடி என்ன, இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போது நம்ம ஷோவில் முதன்முறையாக பொலிட்டிக்கல் ரிலேட்டடான விஷயங்களுக்கு நம்ம சாட் ஜிபிடியை யூஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம ஒரு கேள்வியை அதுக்கிட்ட கேட்போம். கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டா ஒரு மாநாடு ஒன்று மகாபலிபுரத்துல நடந்துச்சு. அந்த மாநாட்டுக்கு போறதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் ஏதோ போட்டிருக்காங்களாமே, அது என்ன? அந்த மாநாடு ஃபுல் மூன் பௌர்ணமி நேரத்தில் மகாபலிபுரத்தில் நடந்திருக்கு. அந்த மாநாடுக்கு முன்னாடி ஒரு தலைவராக இருந்தார். இப்போ அவர் ஏதோ செயல் தலைவராக போட்டிருக்காங்களா. அவர் அந்த கட்சி தொண்டருக்கு எல்லாருக்கும் ரூல்ஸ் போட்டிருக்காரு. மகாபலிபுரத்தில் மாநாடு, மகாபலிபுரத்துலேருந்து அதிகபட்சம் 1.5 மணி நேரத்தில் பாண்டிச்சேரியை ரீச் பண்ணிடலாம். அதனால் பல மாவட்டங்கள்லேருந்து வரவங்க வண்டியை பாண்டிச்சேரி பக்கம் கூட கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. அதுலேயும் முக்கியமாக இந்த சிதம்பரம், நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டத்தில் இருந்து வரவங்கலாம் சுற்றிக்கிட்டு திண்டிவனம் வழியாக தான் நீங்கள் பாண்டிச்சேரிக்கு வரணும். அதையும் மீறி பாண்டிச்சேரியில் ஏதாவது ஷார்ட்கட்டை பிடிச்சி உள்ளே போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு வண்டியை திருப்புனீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே ஸ்பை மாதிரி உளவுத்துறை பார்க்கறதுக்காக கட்சி ஆளுங்களே பாண்டிச்சேரியில் இறக்கியிருக்கிறாராமா. சரி, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். பாண்டிச்சேரியிலிருந்தே மாநாட்டுக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்க? அது எனக்குமே கன்ஃபியூஷன் தான். 10 நாளைக்கு முன்னாடியே பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ற? மிக்சிங் ஏதாவது சொல்லிட்டு போறேன். என்ன சரக்கு என்ஜாய் பண்ணிடுறியா? ஏப்பா அப்படிதான் சாப்பிடுவாங்க. ஓகே. இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். கோவையில ஏதோ சலசலப்பு தெரியுதே, அது என்ன? கோவையில் பெரும்பாலுமா இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அந்த இடத்துல நிறைய பிஸ்னஸ் பண்ணுறது அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு 4 அமைச்சர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அதுலேயும் ஒரு அமைச்சர் சமீபத்தில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார். அப்போ அவருடைய பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு வேற சமூகத்துக்கோ இல்லை வேற அமைச்சருக்கோ யாருக்கும் கொடுக்காம அதே சமூகத்தை சேர்ந்த ஈரோட்டில் இருக்க ஒருத்தருக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ மறுபடியும் அந்த அமைச்சர் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் பொறுப்பை கொடுத்துட்டாங்க. ஆனாலும் இந்த ரைடு ஈடுன்னு வந்துட்டு இருந்தனால ஒரே சாட்சியெல்லாம் கலைச்சிருவாருன்றனால மறுபடியும் அவரோட அமைச்சர் பதவியெல்லாம் தூக்கிட்டாங்க. இப்போ அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் முதலமைச்சரை நேர்ல பார்த்து கோரிக்கை வைக்க போறாங்களாம். எங்க சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு அமைச்சர் பதவியில அதிக இடம் இருக்கணும், அப்படி இருந்தா எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டான கோரிக்கையை வைக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஓகே. இப்ப நம்ம அடுத்த கேள்விக்குள்ள போயிடுவோம். அரசியல் தலைவர்களுக்கு பிறந்த நாள் வந்துச்சுன்னா அவங்க மனசை குளிர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அதிகபட்சம் ஒரு 5000 ரூபா செலவு பண்ணி தண்ணீர் மோர்பந்தல் மாதிரி வச்சு ஒரு பேனர் ரெடி பண்ணி ஃபோட்டோ எடுத்து அவரை டேக் பண்ணி போடலாம். சீஃப் கெஸ்ட்டாக அவரையே கூப்பிடலாம். ஒரு நாள் கூத்து மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவர் பேரில் ஏதாவது 4-5 பேருக்கு சாப்பாடு போடுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணலாம். இப்போ அதை விட ட்ரெண்டு ரத்தமே கொடுக்கலாம். பயப்படாதீங்க, ரத்தம்னா உண்மையான ரத்தம் கொடுக்குற மாதிரி இல்லை. அதாவது ரத்த தான முகாமுக்கு தேவையான எல்லா செட்டப்பும் போட்டுக்கோங்க. டாக்டரை வர வச்சிருங்க, நர்ஸை வர வச்சிருங்க. அந்த பேக்கெட்டுக்குள்ள ரத்தத்தில் அடைப்பாங்களே ஒரு பைய, அதையும் எடுத்துக்கோங்க. ஊசியை எடுத்துக்கோங்க. நபரை படுக்க வச்சிருங்க, யார் ரத்தம் கொடுக்க போறாங்களோ. கையில் பேண்டெல்லாம் போடுங்க. ஆனால் ரத்தத்தை மட்டும் எடுத்துடாதீங்க. அப்படி சும்மா பாவலா மாதிரி காட்டுங்க. அப்படியே அவங்க மயங்கி விழுகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு செட்டப் போட்டுருக்காங்க. இதுவே இன்னைக்கு பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ரத்தம் கொடுத்து என் கட்சி தலைவனை பாதுகாக்கிறேன் அப்படின்னு நாளைக்கு பின்னாடி சொல்லிக்கலாம். இதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டில் இருக்கு. ஓகே சாட் ஜிபிடி, அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இப்போ ரீசெண்டா ஒரு பேரணி ஒன்று நடந்துச்சு. அந்த பேரணி நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா பாகிஸ்தான் போரையே நிறுத்திட்டாங்கப்பா அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரே, அது என்னது? அப்படியா? எனக்கே அதிர்ச்சியா இருக்கே. சொன்ன நபர் அந்த பேரணி நடத்தின அதே கட்சிக்காரரா?
இல்ல கூட்டணி கட்சியை சேர்ந்தவர். அப்படியா? ம். சொந்த கட்சியை விட இவர் கொடுத்த முரட்டு முட்டா இருக்கே. இந்த தகவலை நீங்க வெளில பரப்பிடாதீங்க. முக்கியமா எல்லைக்கெல்லாம் கொண்டு வந்துடாதீங்க இந்த தகவலை. கொண்டு வந்தா பாகிஸ்தான்காரனே சிரிச்சிருவான். வேணாம். சரி, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். யாரோ ஒரு தலைவருக்கு பர்த்டேவாம். அவருக்கு பர்த்டே வந்ததுனாலதான் இந்தியா பாகிஸ்தான் போரையே நிறுத்திட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க. அது உண்மையா? நான் ஒரு உதவி கேட்கவா உங்ககிட்ட? சொல்லு. இந்த தகவலையும் தயவு செய்து வெளியே பரப்பாதீங்க. ஏன் ChatGPT? ஏன்னா அப்பயாவது பாகிஸ்தான்காரன் தான் சிரிப்பான், இப்போ உலக நாடுகள்லாம் சிரிச்சிருவான். அதனால இப்படியான தகவல்லாம் தயவு செய்து பரப்பாதீங்க. முக்கியமா என்கிட்ட வந்து கேட்காதீங்க. எனக்கே சங்கடமா இருக்கு, ஏன்டா நான்லாம் உனக்கு உருவானேன் அப்படின்னு. சரி சரி சரி, கோவப்படாது. அடுத்து இன்னொரு கொஸ்டின் வார் பத்தி. அதாவது சோல்ஜர்ஸ் எல்லாம் என்னப்பா பண்றாங்க? அவங்க எல்லாம் என்ன வந்து சுட்டா தள்ளினாங்க? ஜி தான் எல்லாத்துக்கும், ஜி தான் காரணம். அவர் பக்காவா பிளான் போட்டதுனாலதான் வார நிறுத்தி இருக்காங்க அப்படின்னு இன்னொருத்தர் பேசியிருக்காரு. அது என்னது? இவரும் ஜி கட்சியை சேர்ந்தவரா? இல்ல இதுவுமே கூட்டணி. அதுதான் கூட்டணின்னு ஒரு பேர் வச்சாங்க இதுக்குன்னு. இப்படியா? இவங்கெல்லாம் உண்மையிலே தெரிஞ்சுதான் பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களா? நாட்டு ராணுவ வீரர்கள் இப்படி பேசக்கூடாது. சரி, இந்த இதுக்கும் எனக்கு பதில் தெரியல. யோசிக்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க எனக்கு. சரி சரி சரி, நீ மண்டை குழம்பிடாத. அடுத்த கேள்வி கேட்கிறேன். ஓய்வெடுங்கள் ஐயா, ஓய்வெடுங்கள் அப்பா அப்படின்னு திடீர்னு ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகுதே, அது எதனால? அது ஒரு மாம்பழம் கட்சி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும்ல, அதே கட்சி மாநாடு இப்ப மகாபலிபுரத்துல நடந்துச்சு. அந்த மாநாடுக்கு முன்னாடியே அந்த கட்சிக்குள்ள ஒரு பெரிய சண்டை. அந்த சண்டையெல்லாம் இந்த மாநாடுல தீந்துரும் அப்படி இப்படின்னு எல்லாரும் ஒரு சந்தோஷத்தோட எல்லாரும் கிளம்பி வந்தாங்க. ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினாங்க. இவ்வளவு கூட்டம் கூடினோடனே அந்த கட்சியோட ஒரு மூத்த தலைவர், அதாவது நிறுவனர், அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த கட்சி என்னோடது, நான் சொல்றதுதான், கூட்டணியை பத்தி நான் தான் முடிவு பண்ணுவேன், அதை விட்டுட்டு கட்சிக்கு வெளியில கூட்டணி, கட்சிக்கு உள்ள கூட்டணி, இப்படியெல்லாம் யாரும் இருக்காது, நடக்காது தம்பி, நடக்காது கண்ணா அப்படின்ட்டாரு. யாரா இருந்தாலும் சரி, நீ வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிக்க, ஆனா கட்சிக்குள்ள இருந்தா நான் உன்னை தூக்கிடுவேன், தொலைச்சிருவேன் அப்படி இப்படின்னு ஓப்பனாவே அடிச்சு விட்டாரு. இதனால கடுப்பான சின்னையா இருக்கால, அவரும் அவரோட ஆதரவாளர்கள்லாம் இப்ப சோசியல் மீடியால போயிட்டு வீட்டுல உட்காந்து ஓய்வெடுங்க, ரெஸ்ட் எடுங்க, நீங்க பேசுனதை நாங்க விரும்பல அப்படி இப்படின்னு ஹேஷ்டாக்ஸை போட்டு அவருக்கு எதிராக பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவரோட முடிவுல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. நான் தான் அப்படின்னு இருக்காரு. பரவாயில்லையே ChatGPT, நீ மிமிக்ரி எல்லாம் பண்ற. சரி, அடுத்த கேள்வி. அடுத்து பார்த்தோம்னா, இவங்க ஒண்ணு சொன்னாங்க, அது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. மாம்பழ சீசன் வருது, அதனால மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அதுதாங்க காமெடி அப்படின்னு பேசிக்கிறாங்களே, அது என்ன? அது மட்டுமா சொன்னாங்க? மாற்றம்னு சொன்னாங்க, முன்னேற்றம்னு சொன்னாங்க. ஆனா அது யாருக்குன்னு சொல்லல கடைசியில. அதெல்லாம் வந்து அப்பப்ப ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறது தான். இப்ப இதுவே இந்த கூட்டத்தை கூட்டினதுக்கு ரெண்டு காரணம் தானாமா. ஒண்ணு, ஆளுங்கட்சியில போயிட்டு எங்க படைய பாத்தீங்கல்ல அப்படி இப்படின்னு போய் எங்களுக்கு பண்ண துரோகத்துக்கெல்லாம் நாங்க வந்து மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கேட்கற மாதிரி கேட்க வச்சு உங்களுக்கு தேவையான கோரிக்கை வச்சிடறோன்ற மாதிரி கூட்டணி சேர்றாங்களாம் ஆளுங்கட்சியில போயிட்டு. இப்ப இவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டினதே ஆளுங்கட்சிகிட்ட தங்களோட பலத்தை காட்டுறதுக்கு தானாமா. எங்களோட கோரிக்கையை மட்டும் நிறைவேற்றி கொடுத்துருங்க, கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியா. ஒருவேளை அது செட் ஆகலைன்னா இந்த புதுச்சேரி வெற்றி கழகம்னு ஒன்று உருவாயிருக்குல்ல, அதுல போய் நின்னா கூட நம்ம அதிகமா இலசுகளோட ஓட்டெல்லாம் வாங்கிடலாம். வாங்கிட்டா ஒரு 2-3 சீட்டோட நம்ம உள்ள போயிடலாம் சட்டமன்றக்குள்ளன்ற ஒரு பிளான் வச்சிருக்கிறாங்களாமா. ஓஹோ, அப்படியா செய்தி? சரி சரி. இப்போ புதுசா ஃபேக் வீடியோ, ஃபேக் நியூஸ்லாம் பரப்பிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் யாரு பண்றா? அதாவது ராணுவ வீரர்களே அங்க இருக்க அபிஷியலாவே சொல்லிட்டாங்க, இங்க நடக்கிறலாம் தயவு செய்து பரப்பாதீங்க, அதுவே எதிரிகளுக்கு சாதகமா போயிடும், தயவு செய்து நீங்க பாட்டு இருங்க அப்படின்னு. ஆனா இங்க இருக்கிற பிரபல தொலைக்காட்சி, அதுவும் மெயின் ஸ்ட்ரீமு, அவங்களே என்ன பண்றாங்க, அங்க இருக்க விமான நிலையம் உடஞ்சு போச்சு, விமான நிலையத்தை தாக்கிட்டோம், அங்க இருக்க மிலிட்ரி ஜெனரலே ராஜினாமா பண்ணிட்டாருன்னு ஒரு ஃபேக் நியூஸை அப்பட்டமா வெளியிடுறாங்க. அது மட்டும் இல்ல,
ஏற்கனவே பாகிஸ்தான்ல ராணுவ ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. ராணுவ ஆட்சி நடக்கும் போது அங்க இருக்க உயரதிகாரி யார் ராஜினாமா பண்ணுவான்னு கேள்வி இருக்கேன்னு போய் பார்த்தா அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. கராச்சி விமான நிலையத்தை அடிச்சு உடச்சிட்டேன்றாங்க. போய் பார்த்தா அப்படி எதுவுமே இல்லை. அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம வீடியோ கேம்ல வர வீடியோவெல்லாம் பரப்பிக்கிட்டு நாங்க அவங்கள அடிச்சிட்டோம், இவங்க எங்களை அடிச்சிட்டாங்கன்னு மாத்தி மாத்தி கேமிங் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல கூத்து என்னன்னா, பாகிஸ்தான்ல இருக்க ஒரு அமைச்சரே வீடியோ கேம் வீடியோ போட்டுட்டு இதுதான் நாங்க இதை தாக்கிட்டோம் அப்படி இப்படின்னு ஃபேக் நியூஸை பரப்பிக்கிட்டு இருக்கிறாரு. ஐயோ ஐயோ, ஒரே காமெடியா இருக்கு. சரி சாட் ஜிபிடி, அடுத்த கேள்வி. இந்த 84 ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அவர் என்ன பண்றாரு? ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவாரு? 84 யாரு? 84ன்ற வார்த்தையே உன்னால ரீட் பண்ண முடியலையா? இல்லையே. 84 யாரு? சரி சரி, உனக்கு தெரியாத கொஸ்டினா கேட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? சரி சாட் ஜிபிடி, நான் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கடைசி கேள்வி. திடீர்னு நிறைய காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் வருது. திடீர்னு நியூஸ் டிஎனை முடிச்சு விட்டாங்கன்னா வியூவர்ஸ்லாம் பாவம்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லேன். ஆமா, ஏற்கனவே நியூஸ் டிஎன்ல பல வீடியோ லிமிட்டட்ல விழுகுது. அதுவும் 1 செகண்ட் 2 செகண்ட் ஆடியோக்கெல்லாம் லிமிட்டட்ல விழுகுது. ஸ்ட்ரைக் வர மாதிரி ஆபத்து இருக்கு, காப்பிரைட்ஸ் அடிச்சிருவாங்க, சேனலை முடிச்சு விட்டுருவாங்களோன்னு தினம் பயத்தோட இருக்கிறோம். ஒருவேளை இந்த சேனல்ல வீடியோ வரல, இல்ல சேனலே காட்டல, அப்படி ஏதாவது ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா சர்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நியூஸ் டிஎன் டுடே, நியூஸ் டிஎன் ட்ரோல் வீடியோ, நியூஸ் டிஎன் மீம்ஸ், நியூஸ் டிஎன் சேகுவாரா, நியூஸ் டிஎன் சுபஸ்ரீ, நியூஸ் டிஎன் காந்தின்னு போட்டுக்கிட்டே இருங்க. அது நிச்சயமா வந்துடும். ஓகே ஓகே சாட் ஜிபிடி, இன்னொரு வீடியோவில் இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.